கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த பைபிள் ஸ்டடிக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். ஆன்லைன் மூலமாக இந்த வேத பாட வகுப்பை கவனிக்கிற பார்க்கிற உங்களையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஒரு தொடர் வேத பாட சத்தியங்களை நாம் தியானித்து வருகிறோம். வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தினுடைய பிற்பகுதியை நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்து நின்று நீக்கிவிடுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைகளை நாம் தியானித்து வருகிறோம். ஒரு தேவனுடைய பிள்ளையை இந்த உலகத்துக்கு ஆண்டவர் வெளிச்சமாய் வைத்திருக்கிறார். வெளிச்சமாய் வைத்திருக்கிற பிள்ளை இருண்டு போய்விடக்கூடாது. பிசாசு இருளுக்குரியவன். தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் வெளிச்சத்துக்குரியவர்களாக இருக்கிறோம். உங்களை என்னையும் தான் இந்த உலகத்துக்கே கர்த்தர் வெளிச்சமாக வச்சிருக்கிறார். ஆகவே சபை ஒரு குத்து விளக்கு, அதில் இருக்கிற நீங்களும் நானும் ஒரு குத்து விளக்கு. சோத்திருக்கிறோம். கிறிஸ்து ஒளியாக இருக்கிறார். நாம் அவருடைய ஒளியை உள்வாங்கி பிரதிபலிக்கிற வெளிச்சமாய் நாம் இருக்கிறோம். நம்முடைய வீட்டுக்கு நாம் தான் வெளிச்சம், நம்முடைய தெருவுக்கு நாம் தான் வெளிச்சம், நம்ம வேலை செய்கிற இடத்துல நாம தான் வெளிச்சம். சோத்திரம். இருள் ஜனங்களை மூடுமா, காரிருள் பூமியை மூடும். ஆனால் கர்த்தர் உன்மேல் உதிப்பார், அவருடைய மகிமை உன்னில் காணப்படும். உதிக்கிற உன்னுடைய வெளிச்சத்திற்கு ராஜாக்கள் நடந்து வருவார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எப்படி ஒளியை தேடி அந்த விட்டல் பூச்சிகள் எப்படி வருமோ, அதுபோல் நீங்கள் வெளிச்சமாக இருந்தால் தான் நிறைய பேர் உங்களிடமாய் வருவார்கள். இந்த வெளிச்சம் எங்களுக்கு தேவை என்று வருவார்கள். யோவான் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான். அநேகர் அந்த வெளிச்சத்தில் கலிகூற மனதாய் இருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இருட்டை யாரும் விரும்புவதில்லை. இருளில் ஒரு காரியத்தை செய்ய முடியாது. இருள் என்பது தடவி திரிகிறதை காண்பிக்கிறது. இருள் என்பது கொள்ளை நோயை காண்பிக்கிறது. இருள் என்பது பிசாசினுடைய ராஜ்யத்தை காண்பிக்கிறது. ஆனால் இயேசுவின் ராஜ்யம் ஒளியின் ராஜ்யமாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆகவே நீங்களும் நானும் எரிந்து பிரகாசிக்கிற குத்து விளக்காய் இருக்க வேண்டும். ஒரு குத்து விளக்கு எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். யாத்திராகமம் 25வது அதிகாரம் அதனுடைய 31ஆம் வசனம் சொல்லுகிறது, பசும்பொன்னினால் ஒரு குத்து விளக்கை உண்டாக்குவாயாக, அது பொன்னினால் அடிப்பு வேலையாய் செய்யப்பட வேண்டும். அது தண்டும் கிளைகளும் மொக்குகளும் பழங்களும் பூக்களும் பொன்னினால் செய்யப்பட வேண்டும். ஒரு குத்து விளக்கு இரும்பினால் செய்யக்கூடாது, வெண்கலத்தால் செய்யக்கூடாது, மரத்தினால் செய்யக்கூடாது. குத்து விளக்கு, ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கிற குத்து விளக்கு முழுவதும் பசும் பொன்னினால் செய்யப்பட்டிருக்க வேண்டும் என்று ஆண்டவர் கட்டளையிட்டார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பசும்பொன் குத்து விளக்காக நீங்களும் நானும் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இதை சகரியா 4:2 கூட பசும்பொன்னினால் குத்து விளக்கு என்கிற ஒரு காரியத்தை நீங்கள் அங்கே பார்க்கலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அருமையானவர்களே, பழைய ஏற்பாட்டிலே பசும் பொன் என்று சொன்னால் அது புதிய ஏற்பாட்டில் என்னவாக சொல்லப்படுகிறது என்பதை 1 பேதுருவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, அழிந்து போகிற பொன் அக்கினியினால் சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாக இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்படும் என்று பைபிள் சொல்லுகிறது. அப்படியானால் பழைய ஏற்பாட்டிலே சோத்திருக்கிறோம், பசும் பொன்னினால் குத்துவிளக்கு செய்யப்பட வேண்டும். ஆனால் புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளாகிய நம்மை சோத்திருக்கிறோம், விசுவாசத்தை நமக்குள் தந்து அந்த விசுவாசத்தில் பூரணம் அடைய வேண்டும் என்று விரும்புகிறார். இந்த விசுவாசம் எப்படிப்பட்டது? அழிந்து போகிற பொன்னை காட்டிலும் விலையேற பெற்றதா இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அந்த விதத்தில் பார்த்தால் நீங்களும் நானும் பசும்பொன்னை பார்க்கிலும் விலையேற பெற்ற ஒன்றாக இருக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பசும்பொன் என்கிறது
கலப்படம் இல்லாத ஒன்று, ரீஃபைன்டு கோல்டு என்று சொல்லுவார்கள் ஆங்கிலத்தில், சுத்திகரிக்கப்பட்டது. சோத்திரிக்கிறோம், எந்த கலப்படமும் இல்லை. அதுபோல நம்முடைய விசுவாச ஜீவியமும் கலப்படம் இல்லாத விசுவாசமாக இருந்தால் நீங்களும் நானும் அந்த பசும்பொன் குத்து விளக்குகளாக இருக்கிறோம். அல்லேலூயா. இந்த பசும்பொன்னுக்கு ஒப்பான விசுவாசம் நம்மில் இருக்கும் பொழுது நாம் எரிந்து பிரகாசிக்கிற விளக்குகளாக இருக்க முடியும். ஒரு வீட்டில் இருக்கிற ஒரு தலைவன் விசுவாசத்தில் கட்டப்பட்டவராக இருக்கும்போது அந்த விசுவாசம் அந்த வீடு முழுவதும் பரவுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வீட்டில் இருக்கிற நீங்களே விசுவாசம் இல்லாமல் இருந்தால் அந்த வீடு இருண்டு போகும். கர்த்தர் நடத்துவார், கர்த்தர் என் தேவையை சந்திப்பார். நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். அவர் எங்களை தாங்குவார், தப்புவிப்பார், அவர் எங்களை விடுவிப்பார். ராஜாவின் கைக்கும் எரிகிற அக்கினி சூளைக்கும் சிங்க கெபிக்கும் போராட்டங்களுக்கும் அவர் எங்களை காப்பாற்றுவார், தப்புவிப்பார் என்கிற அந்த விசுவாசம் தான் அந்த வீட்டையை எரிந்து பிரகாசிக்க வைக்கிறது. அல்லேலூயா. நம்மை சோர்வடைய செய்கிற அவிசுவாசமான வார்த்தைகளை சொல்லி நம்மை பின்னுக்கு இழுக்கிற நிறைய காரியங்களின் நடுவே நீங்களும் நானும் பசும்பொன்னுக்கு ஒப்பான விசுவாசம் உள்ளவர்களாக, அந்த விசுவாசத்தில் எரிந்து பிரகாசிக்கிற விளக்குகளாக. அவருடைய அர்த்தம் என்ன? உங்கள் விசுவாசம் 4 பேரை பற்றி பிடிக்கத்தக்க அளவிற்கு அந்த விசுவாசம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த விசுவாசத்தை குறித்து சோத்திரிக்கிற வேதம் சொல்லுகிறது. எபிரேயர் 12:1 மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் அதை முடிக்கிறவரும் ஆகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் எப்படி ஓடுவோம்? பொறுமையாய் ஓடுவோம் என்று வசனம் சொல்லுகிறது. 1 யோவான் 5வது அதிகாரத்தில் 4வது வசனம் 5வது வசனம் இப்படி சொல்லுகிறது. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார் என்கிற ஒரு சவால் இங்கே வருகிறதை பார்க்கிறோம். ஆகவே விசுவாசம் உலகத்தையே ஜெயிக்கிற ஜெயமா இருக்கிறது. ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கடந்த நாட்களில் விசுவாசம் தேவன் மேல் நமக்கு இருக்கிற உரிமை என்று போன சோத்திருக்கிறோம் பைபிள் ஸ்டடியில் தியானிக்கும்படி ஆண்டவர் உதவி செய்தார். இன்றைக்கு 11வது குறிப்பு விசுவாசம் என்றால் என்ன என்பதை குறித்து இதுவரைக்கும் ஒரு 10 காரியங்களை நாம் தியானித்திருக்கிறோம். இன்றைக்கு 11வது காரியம் விசுவாசம்னா என்ன? எது பசும்பொன் விசுவாசம்? சோத்திருக்கிறோம். அழிந்து போகிற பொன் அக்கினினால் சோதிக்கப்படும். அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாக இருக்கிற உங்கள் விசுவாசம் என்ன செய்யப்படும்? சோதிக்கப்படும். ஆனால் அந்த சோதனைக்கு பிறகு அது உங்களுக்கு மகிமையையும் கனத்தையும் புகழ்ச்சியையும் உண்டாக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. எப்போதுமே விலையேற பெற்றதான் சோதிக்கப்படும். தொடப்பக்கட்டை தோத்திரம், இரும்பு துருப்பிடிச்ச மரம் சோத்திருக்கிற ஒன்றுத்துக்கு புரோஜனம் இல்லாத உளுத்து போன ஒரு மரக்கட்டைகளை யாரும் சோதித்து பார்ப்பதில்லை. விலையேற பெற்ற தங்கத்தை, வைடூரியத்தை, மாணிக்கத்தை, மரகதத்தை விலையேற பெற்ற ஒன்றுதான் இது விலையேற பெற்றதுதானா என்பதை சோதித்து பார்க்கிறது போல தேவனுடைய பிள்ளைகளே. அதனால்தான் உலகத்தானுக்கு அந்த மாதிரி சோதனைலாம் வராது. ஆனால் ஆண்டவரை ஆராதிக்கிற ஏன் உனக்கு சோதனை வருதுன்னா அவர் நீதிமானை சோதித்து அறிகிறார். ஹல்லேலூயா. ரோட்ல போறவன் குப்பை கோப்பானவன் இயேசுவை தன் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளாத எவனும் மேன்மைக்குரியவன் அல்ல. அவன் சோதிக்கப்பட வேண்டிய அவசியம் அல்ல. ஏனென்றால் கிறிஸ்துவை உடையவர்களாய் இருக்கிற நீங்கள் விலையேற பெற்றவர்களாய் இருக்கிறீர்கள். நீங்கள் தான் சோதிக்கப்படுவீர்கள். அல்லேலூயா. காய்க்காத ஒரு மரத்தை எவனும் சீண்ட கூட மாட்டான். அந்த இடத்திற்கு எவனும் வரவும் மாட்டான். அந்த மரத்தை எவனும் விரும்பவும் மாட்டான். ஆனால் காய்க்கிற ஒரு மரமாக இருந்தால்
பயனுள்ள ஒரு மரமாக இருந்தால் 4 பேர் அதை கல்லெறிவான், அந்த கனி கிடைக்க வேண்டும் என்பதற்காக. அது சில வேளையில் மரத்தின் மேல் படுவதற்கு கூட வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே பிரயோஜனமானது எதுவோ அதுதான் சோதிக்கப்படும். நான் ஆண்டவரை தேடுறேனே, நான் ஆண்டவரை விசுவாசிக்கிறேனே, நான் அவருடைய பிள்ளையாக இருக்கிறேனே, எனக்கு தான் சோதனையாக வருதே, பிரச்சனையாக வருதுன்னு சொன்னால், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உனக்குத்தான் வரும் சோத்திரம். ஆனால் அந்த சோதனையின் முடிவிலே கர்த்தர் உன்னை பொன்னாக விளங்க செய்வார். அதனால தான் யோபு சொல்லுகிறார், நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின்பு நான் பொன்னாக விளங்குவேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளையாக இல்லாவிட்டால் உங்களுக்கு ஒரு சோதனையும் இல்லை. நான் அடிக்கடி சொல்லுவேன், சின்ன ஊழியம் செய்கிறவனுக்கு சின்ன பிரச்சனை, பெரிய ஊழியம் செய்கிறவனுக்கு பெரிய பிரச்சனை, ஊழியமே செய்யாதவனுக்கு ஒரு பிரச்சனையுமே இல்லை. சோத்திரம். ஏனென்றால் நீங்கள் ஆல்ரெடி சாத்தானின் ஆட்களாக இருக்கிறபடியால், சாத்தான் இவன் நம்பால் இவனுக்கு ஒன்றும் பிரச்சனை கொடுக்க வேண்டான்னு போயிடுவான். சில நேரங்கள் பெந்தேகோஸ்தே கிறிஸ்தவனுக்கு தான் ரொம்ப பிரச்சனை. அவங்க சத்தம் போடுறாங்க, அவங்க இப்படி பேசுகிறாங்க, அவங்க அப்படி பேசுகிறாங்க. ஆனால் வெந்ததும் வேவாததுமா இருக்கிற பெயரளவில் கிறிஸ்தவராக இருக்கிறவங்களுக்கு யாருக்காவது பிரச்சனை வருதா பார்த்தீங்களா? அவன் சத்தம் போடுறான்னு சொல்லியோ, அவன் இதை சொல்கிறான்னு சொல்லியோ, அவன் அதை சொல்கிறான்னு சொல்லியோ அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் வரதில்லை, எந்த கோர்ட்டு கேஸுக்கு அவர்கள் போகிறது இல்லை. ஆனால் ஆவியோடும் ஜீவனோடும் ஆராதிக்கிற உங்களுக்கு எனக்கு தான் சோதனை வருது. அந்த சோதனையிலே நம்ம பின்வாங்கி போகாமல் அந்த சோதனையிலே நிலைத்திருப்போமானால் நீங்களும் நானும் ஜெயம் எடுக்கிறவர்களாக இருப்போம். கைதட்டி ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய சோதரிக்கிற அந்த விசுவாசத்தை உடையவளாக நம்ம இருக்கணும். விசுவாசம் ரொம்ப முக்கியம். அருமையான தேவனுடைய 11வது குறிப்பு விசுவாசம் என்ன? அறிவில் உள்ள நம்பிக்கையை அனுபவத்தில் கொண்டு வருவதே விசுவாசம். கவனிக்கணும். எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுங்கள். அறிவில் உள்ள நம்பிக்கையை அனுபவத்தில் கொண்டு வருவதே விசுவாசம். இன்னொரு முறை சொல்லுங்க. அறிவில் உள்ள நம்பிக்கையை அனுபவத்தில் கொண்டு வருவதே விசுவாசம். ஹல்லேலூயா. ஒரு விஷயம் நமக்கு தெரியும், ஆண்டவர் அற்புதம் செய்வார், ஆண்டவர் கண்ணீரை துடைப்பார்னு நம்ம அறிகிறோம். ஆனால் அந்த அறிவு மட்டுமல்ல, அது அனுபவமாக மாறணும், அதை பிராக்டிஸில் வரணும். சோதரிக்கிறோம், அப்போ தான் விசுவாசம். மார்க் 11:24 என்ன சொல்லுது? ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும் போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ, ப்ரேயரில் நிறைய கேட்குற, ஆண்டவரே எனக்கு இது தேவை ஆண்டவரே, அது தேவை ஆண்டவரே அப்படின்னு நம்ம கேட்குறோம். அது அறிவில் உள்ள நம்பிக்கை. ஆண்டவர் கேட்டால் தருவார் என்ற ஒரு அறிவினால் தான் கேட்கிறோம். நான் சொல்கிற விளங்குதா உங்களுக்கு? கேட்கிறோம். ஆனால் அதோடு நின்று விடக்கூடாது. எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிக்க வேண்டும். கேட்கிறதோடு ஜபம் முடியல. எதையெல்லாம் கேட்டு ஆமேன்னு முடிச்சிங்களோ அதை நிச்சயம் கர்த்தர் எனக்கு தருவார் என்று விசுவாசியுங்கள். அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென்னு சொல்லுங்க. இயேசு தேவன் என்று எல்லாரும் சோத்திரிக்கிறோம், சகலரும் சோத்திரிக்கிறோம், அதை நாம் நம்புகிறோம், அது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அவைகளை நம்முடைய அனுபவத்தில் கொண்டு வர நாம் முயற்சிப்பதில்லை. நிறைய விஷயம் அறிவிலேயே இருக்குது, நாலேஜ் மட்டும்தான் இருக்குது. ஆனால் எதையுமே அனுபவத்தில் கொண்டு வரலன்னா அது வெறும் தத்துவங்களாக மட்டுமே அது இருக்கும், வசனம் மட்டுமாகவே இருக்கும். அதை நம்ம அனுபவத்துக்குள்ளே கொண்டு வரணும். ஆமென்னு சொல்லுங்க. பைபிள் சொல்லுது, நீங்கள் திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரம் அல்ல, அவைகளின்படி. அதுதான் பிராக்டிக்கல். அனுபவத்தில் கொண்டு வரணும். பிரசங்கம் 1000 கேட்கலாம், அந்த பிரசங்கத்தை உங்க அனுபவத்தில் கொண்டு வரும்போது தான் விசுவாசம் உங்களுக்குள் கிரியை செய்கிறது. அல்லது வேதம் சொல்லுகிறது, நீங்கள் திருவசனத்தை கேட்கிறவர்களாக மட்டுமல்ல அதின்படி செய்கிறவர்களாக இருங்கள். ஆண்டவர் சொன்னார்,
நான் சொன்ன வார்த்தைகளை கேட்டு அதின்படி செய்கிறவன் எவனோ அவன் கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தி உள்ள மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான். எத்தனை மழை காற்று புயல் வந்தாலும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதின்படி செய்கிறான் அந்த விசுவாசம் உள்ளவனை எதுவும் முறியடிக்க முடியாது. ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க. எனது மூளை அறிவில் உள்ள வசனங்களை அனுபவத்தில் கொண்டு வருவதே விசுவாசம். இந்த காலேஜ் படிக்கிற பிள்ளைங்க தியரி அண்ட் பிராக்டிக்கல் ரெண்டு விஷயம் இருக்கும். இந்த ரெண்டும் பண்ணாதான் அவங்க காலேஜை கம்ப்ளீட் பண்ண முடியும். வெறும் தியரி மட்டுமல்ல, என்னவும் செய்யணும், பிராக்டிக்கல் செய்யணும். இப்போ நான் காலேஜ் படிக்கிறேன்னு சொன்னால், நான் தியரி படித்த 3 வருஷம், ஒரு 6 மாதம் எனக்கு பிராக்டிக்கல் இருந்தது. சோத்திரிக்கிறோம். கற்றுக்கொண்டவைகளை இவன் எப்படி செயல்படுத்துகிறான், அதாங்க இருக்கிற விஷயம். ஆகவே வசனத்தை கேட்டு போயிடலாம், நிறைய விஷயம் நமக்கு தெரியும். ஆனால் அதை நம்ம எந்த விதத்தில் செயல்பாட்டில் கொண்டு வருகிறோம், அதான் அங்கே தான் விசுவாசம் இருக்குது. நிறைய பேர் சொல்கிறதுலையே போவாங்க. சோத்திரம். அல்லேலூயா. ஆண்டவரை குறித்து என்ன சொல்லுதுங்க? அவர் வாயினால் சொன்னதை தம்முடைய கைகளினால் நிறைவேற்றுகிறார். அவர் சொல்லுகிறவர் மட்டுமல்ல, அவர் செய்கிறவருமா இருக்கிறார். மத்தேயு 21:22 சொல்லுது, மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்றார். சோத்திரிக்கிறோம். அப்போ நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபிக்கும் பொழுது, ஜெபிச்ச பிறகு கிடைக்குமோ கிடைக்காதோன்னு நீங்க வந்துட்டீங்கன்னா, நீங்க வெறும் மூளை அறிவோடு தான் இருக்கிறீங்களோ ஒழிய எதில் வரல, நீங்க அனுபவத்தில் வரல. அனுபவம் என்றால் என்ன? நான் எதையெல்லாம் கேட்டேனோ அதையெல்லாம் ஆண்டவர் எனக்கு தருவார். ஆமென்னு சொல்லுங்க. மத்தேயு 21:21 பாருங்க. இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் சந்தேகப்படாமல் விசுவாசம் உள்ளவர்களாய் இருந்தால், பாருங்க, இந்த அத்திமரத்துக்கு செய்ததை நீங்கள் செய்வதும் அல்லாமல், பாருங்க, விசுவாசம் செய்வதும் அல்லாமல் வருது. நிறைய பேர் விசுவாசிக்கிற ஆண்டவரே வாயிலே சொல்றாங்க, ஆனா அது செய்யப்பட வேண்டும். உங்களுக்கு செய்தி வழங்குதா? உங்களுக்கு செய்யப்பட வேண்டும், அனுபவத்தில் வர வேண்டும். வெறும் வாயின் வார்த்தையில் விசுவாசம் முழுமையடையாது. நீங்கள் சந்தேகப்படாமல் விசுவாசம் உள்ளவர்களாக இருந்தால், இந்த அத்திமரத்துக்கு நான் செஞ்சேன்ல அதை நீங்களும் செய்வதும் அல்லாமல், அவர் சொல்றாரு, இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொன்னால் அப்படியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன்னு சொல்றாரு. அல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் சொன்னார். சோத்திரிக்கிறோம். என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளையும் செய்வான், அவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். சொன்னாரா சொல்லலையா? யோவான் 14:12 நான் நினைக்கிறேன். சோத்திரிக்கிறோம். அப்போ என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளையும் செய்வான், அவைகளை பார்க்கிலும், சோத்திரிக்கிறோம், பெரிய கிரியைகளையும் செய்வான். எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுங்கள். கர்த்தரை விசுவாசிக்கிறவன் அவர் செய்கிற கிரியைகளையும் செய்வான், அவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளை செய்வான். அப்ப இந்த இடத்துல செய்கிற, செய்வான், செய்வான் என்ற வார்த்தை வருதல்ல, அதெல்லாம் பிராக்டிக்கல். ஹல்லேலூயா. தியரி மட்டும் அல்ல, படிக்கிறோம், மூளையில் மனதில் பதிக்கிறோம், மூளையில் அந்த வசனம் இருக்குது, அதை எங்கே கொண்டு வரணும்? சோத்திரிக்கிறோம், அனுபவத்தில் கொண்டு வரணும், நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில் கொண்டு வரணும். இதில் பாருங்க, மத்தேயு 21:21 பாருங்க. இயேசு அவர்களை நோக்கி,
நீங்கள் சந்தேகப்படாமல், மத்தேயு 21:21 பாருங்க. இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் சந்தேகப்படாமல் விசுவாசம் உள்ளவர்களாக இருந்தாலும், தமிழ் பைபிளில் வருதில்ல, நீங்கள் சந்தேகப்படாமல் விசுவாசம் உள்ளவர்களாக இருந்தால். இங்கிலீஷ் பைபிள் இப்படி சொல்லுகிறது, இஃப் யூ ஹேவ் காட்ஸ் ஃபெய்த், நீங்கள் தேவனுடைய விசுவாசத்தை உடையவர்களாக இருந்தால், அப்படி வருது. நீங்கள் சந்தேகப்படாமல் விசுவாசம் உள்ளவர்களாக இருந்தால் தமிழ் பைபிளில் வருது. நான் ஆங்கில வேதாகமத்தில் இஃப் யூ ஹேவ் காட்ஸ் ஃபெய்த், அதாவது நீங்கள் தேவனுடைய விசுவாசத்தை உடையவர்களாக இருந்தால், இப்படி சொல்லுகிறேன், இஃப் யூ ஹேவ் காட் கைண்ட் ஆஃப் ஃபெய்த், தேவனிடத்தில் இருக்கிற விசுவாசத்தை போல உங்கள் விசுவாசம் இருந்தால், தேவன் விசுவாசிக்கிறது போல நீங்கள் விசுவாசித்தால் நீங்களும் அதை செய்வீர்கள். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லா மனிதருக்கும் விசுவாசம் உண்டு, அது அறிவில் மட்டுமே இருக்கும். ஆனால் தேவனிடத்தில் இருக்கிற விசுவாசத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டிருப்பது என்பது என்ன? அது அறிவில் மட்டுமல்ல, அது அனுபவத்திலும் வரும். அதான் தேவனிடத்தில் இருக்கிற விசுவாசம். ஹியூமன் கைண்ட் ஆஃப் ஃபெய்த் அல்ல, காட் கைண்ட் ஆஃப் ஃபெய்த்துக்கு வரணும். மனிதன் விசுவாசிக்கிறது போல அல்ல, தேவன் ஒன்றை விசுவாசிப்பது போல நான் விசுவாசிக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்கள், மனிதன் விசுவாசிக்கிறதை போல அல்ல, தேவன் விசுவாசிக்கிறது போல நான் விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. உதாரணமாக 1975 சோத்திரிக்கிறோம், முதலியார்பேட்டையில் ஒரு சின்ன வீட்டில் தான் சோத்திரிக்கிறோம் இந்த சபை தொடங்கப்பட்டுச்சு. எம்பிஎஸ் சபை. ஒரு விசுவாசியுமே இல்லை. நான் ஏற்கனவே உங்களுக்கு இதெல்லாம் சொல்லியிருக்கிறேன். சோத்திரம். அப்போது 3 நாள் சாப்பாடு இல்லை, பசி பட்டினி. தோத்திரம். என்னுடைய தாயாருடைய வயிற்றில் நான் இருக்கிறேன். 6 மாதம் 5 மாதம் குழந்தையா சிசுவா உள்ளே இருக்கிற ஒரு கற்பனைக்கு எவ்வளோ பசி எடுக்கணும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அதுவும் வயிற்றில் பிள்ளைய வச்சுக்கிட்டு 3 நாளாக சாப்பிடாமல் இருக்கிறது, அது எவ்வளவு பெரிய ஒரு உபத்திரவம் பாடு என்பதை பாருங்கள். அதுக்கு மேலே அவர்களால் பசியை தாங்க முடியல. ஒரு சிறுபிள்ளையை போல என்னுடைய தாயார் என்னுடைய தகப்பாண்ட சொல்கிறான், இதுக்கு மேலே என்னால் பசி தாங்க முடியல, ஏதாவது சாப்பாட்டுக்கு ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்றார். அப்போ என்னுடைய தகப்பனார், சரி நீ என்ன செய், கதவெல்லாம் சாத்த அப்படின்றார். கதவெல்லாம் சாத்துற உடனே தட்டை எடுத்துட்டு வான்றாரு. 2 தட்டை, காலி தட்டு, கிச்சனில் ஒன்றும் இல்லை, காலி தட்டை அங்கே வச்சு 2 பேரும் முழங்கால் படிட்டு ஜெபிக்கிறாங்க. இது அறிவுள்ளவன் செய்கிற காரியமான்னு யோசிச்சு பாருங்க. சோத்திரிக்கிறோம். இப்போ அவருடைய ஜெபம், ஆண்டவரே உலகமே பஞ்சத்தில் இருந்தபோது எலியாவை நீர் போஷித்தீர் ஆண்டவரே, காகத்தை கொண்டு அப்பத்தையும் இறைச்சியும் கொண்டு வந்து என்ன செய்தீங்க, போஷித்தீங்க. நாங்கள் பைபிள் என்ன செய்கிறோம், வாசிக்கிறோம். அந்த வசனத்தை நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, அன்றைக்கு எலியாவுக்கு மட்டுமல்ல, அதை எங்களுக்கும் நீ செய்ய வல்லவராக இருக்கிறீர். எலியாவை போஷித்தீர் என்று நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம். அந்த தேவன் எங்களோடும் இருக்கிறீர் என்று நான் விசுவாசிக்கிறேன். பசியோடு இருக்கிறோம், 3 நாள் சாப்பிடாமல் இருக்கிறோம், இதற்கு மேல் எங்களால் சாப்பிடாமல் இருக்க முடியவில்லை, எங்களுக்கு ஆகாரத்தை தாரும் என்று சோத்திரிக்கிறோம். மிகுந்த உக்கரானத்துவத்தோடு சோத்திரிக்கிறோம், உண்மையோடு அவர் தருவார் என்ற விசுவாசத்தோடு ஜெபிக்கிறாங்க. என்னுடைய தாயாருக்கு கொஞ்சம் அதில் உடன்பாடு இல்லை. என்ன, இந்த மனுஷனை கல்யாணம் பண்ணிட்டு இன்னும் 1 வருஷம் கூட ஆவலை. தோத்திரம். அதுக்குள்ளே இந்த மனுஷன் வெறும் தட்டை வச்சு ஜெபிக்கிறாரே, சாப்பாடு எப்படி ஒரு ஜன்னலை சாத்த சொல்லிட்டாரு, கதவை சாத்த சொல்லிட்டாரு, காக்கா கூட எப்படி வருன்றாங்க எங்கள் அம்மா. சோத்திரிக்கிறோம். எப்படி போஷிக்கப்படுவோன்னு தெரியலையேன்னு அடிக்கடி கண்ணை திறந்து தட்டை பார்க்குறாங்க, தட்டு காலியாக இருக்குது. ஒரு கட்டம் வந்தபொழுது என்னுடைய தகப்பனார் நம்பிக்கையோடு இப்படி சொன்னார், ஆண்டவரே எங்கள் ஜெபத்தை கேட்டு நீர் தந்த ஆகாரத்திற்காக ஸ்தோத்திரம், நீர் தந்த உணவுக்காக ஸ்தோத்திரம்.
எங்கள் பசியை தீர்ப்பதற்காக நீர் தந்த ஸ்தோத்திரிக்கிறோம் இந்த பதார்த்தத்துக்காக ஸ்தோத்திரம்னு அவர் ஜெபம் பண்றாரு. என்னுடைய தாயார் கண்ணை திறந்து பார்க்குறாங்க, இந்த மனுஷனுக்கு என்னமோ ஆயிடுச்சு, வெறும் காலி தட்டாக தான் இருக்கு, தந்ததுக்காக ஸ்தோத்திரம், எங்களை போஷிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் என்று ஜெபிக்கிறாரே என்று ஜெபத்தை முடித்து ஆமேன் என்று முடித்த உடனே கதவு தட்டப்படுகிறது. ஒரு அம்மா ஸ்தோத்திரிக்கிற ஒரு தட்டு நிறைய சப்பாத்தியும் இன்னொரு கிண்ணம் நிறைய ஒரு மட்டன் குழம்பு, ஆட்டுக்கறி குழம்பை சூடு பறக்க கொண்டு வந்து நான் வீட்டில் செய்து கொண்டே இருந்தேன். இங்கே இருக்கிற என்னுடைய பிள்ளைக்கு போய் கொடுங்கள் என்கிற ஒரு எண்ணம் எனக்குள் வந்தது. ஆத்திர அவசரமாய் ஓடி வந்தேன் என்று சொன்னார்கள். எங்கள் அப்பா என்ன சொல்கிறாரு, ஐயோ நாங்கள் இப்போ தான் சாப்பிட்றதுக்கு தட்டெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம், என்ன நீங்கள் எப்படி இப்போ கொண்டு வந்திருக்கிறீங்கன்னு. அந்த அம்மா சொன்னாங்க, நீங்கள் செஞ்சதை நைட்டுக்கு சாப்பிடுங்க, நான் கொண்டு வந்ததை இப்போ சாப்பிடுங்கன்னு சொன்னாங்க. எலியாவை மாட்டும் அப்பத்தினாலும் இறைச்சினாலும் அல்ல, அப்படி வெறும் தட்டை வைத்து ஜெபித்த அவர்களுக்கும் அதை தந்தார். இதுதான் ஸ்தோத்திரம், விசுவாசத்தை அனுபவத்தில் கொண்டு வருவது. ஹல்லேலூயா. வெறும் பைபிளில் வாசிக்கிறதை அப்படி ஆமேன் என்று சொல்லிவிடுவதும் அல்லேலூயா என்று சொல்லிவிடுவதும் ஓ இப்படியெல்லாம் கர்த்தர் போஷித்தார் என்று சொல்வதல்ல மட்டும் விசுவாசம். நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட காரியம் வரும் பொழுது வசனத்தில் இருக்கிறவைகளை சொல்லி அந்த தேவன் எங்களுக்கும் செய்வார், அந்த காரியம் அந்த அற்புதம் எங்களுக்கும் நடக்கும் என்பதை நாமும் விசுவாசிக்க வேண்டும். ஆமேன்னு சொல்லுங்க. ஒரு முறை சபையில் ஆடியோ பிரச்சனை ஏற்பட்டது. நம்முடைய பெரிய சபையில் ஸ்பீக்கர் சரியில்லை, மைக்கு சரியில்லை, ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அப்போ ஆண்டவருடைய சமூகத்தில் நாங்கள் குடும்ப ஜெபம் அதிகாலையில் 5 மணிக்கெல்லாம் எழுந்து குடும்பமாக ஜெபம் பண்ணும் பொழுது ஸ்தோத்திரிக்கிறோம், இந்த ஆடியோ காரியங்களுக்காகவும் நான் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே சபையில் ஆடியோ சிஸ்டம் சரியில்லை, பழைய ஸ்பீக்கர் எல்லாம் ஓட்ட ஒடிச்சலாக இருக்குது, ஸ்தோத்திரிக்கிறோம், நல்ல ஒரு ஆடியோ சிஸ்டம் வாங்கணும், எங்களுக்கு உதவி செய்யுங்க, ரொம்ப நெருக்கடியான காலகட்டம், வாங்குறதுக்கெல்லாம் கையில் ஒன்றும் இல்லை, ஆனால் ஜெபம் பண்ணுறேன். அப்புறம் ஒரு கட்டத்தில் ஆண்டவரே என் ஜெபத்தை கேட்டு நீங்கள் ஆடியோவை கொடுக்கறதுக்காக ஸ்தோத்திரம், நீங்கள் அந்த தேவையை சந்திக்கிறதுக்காக ஸ்தோத்திரம்னு. அப்போ எங்களுடைய அம்மா ஜெபம் முடிச்சுட்டு எங்கள் அம்மா கேட்டாங்க, ஏன்டா ஆடியோவுக்கு யாராவது காசு கொடுத்தாங்களாடான்னு கேட்டாங்க. ஸ்தோத்திரம். இல்லைம்மா ஒன்றும் இல்லை. ஓ அப்படியா, அதுக்கு பிறகு ஒன்றும் சொல்லிக்கல. ஓ பையன் அந்த விசுவாசத்தில் அதை கிளைம் பண்ணுறான் போல். சோத்திரிக்கிறோம். அப்படி ஜெபம் பண்ண அந்த வாரத்தில் ஒரு குடும்பம் ஆடியோ வாங்கிறதுக்கான செலவை அவங்க வந்து கொடுத்தாங்க. கைதட்டி கர்த்தரே ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தேவனுடைய பிள்ளைகளை இன்றைக்கும் கர்த்தர் ஜீவிக்கிறார், இன்றைக்கும் நம்முடைய விசுவாசத்தை கனப்படுத்துகிறார், இன்றைக்கும் அவர் அதிசயம் செய்கிறார், இன்றைக்கும் அவர் மாறாதவராக இருக்கிறார். அப்போ விசுவாசத்தை அறிவில் உள்ள அந்த நம்பிக்கையை எதில் கொண்டு வர்றது தான் விசுவாசம், அனுபவத்தில் கொண்டு வர வேண்டும். சில வசனங்களை உங்களுக்கு உதாரணங்களை சுவிசேஷங்கள் வேக வேகமாக சொல்கிறேன், நான் படிக்கிறேன், கொஞ்சம் கவனிங்க. மார்க் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம், மார்க் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் அதனுடைய 27வது வசனத்தை வாசிக்கிறேன், கொஞ்சம் பாருங்க. மார்க் எழுதின சுவிசேஷம் 5:27. இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரியை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவள் இயேசுவை கிறிஸ்துவை குறித்து என்ன பட்டிருக்கிறாங்க? கேள்விப்பட்டிருக்கிறாங்க. என்ன கேள்விப்பட்டிருக்கிறாங்க? அவர் அற்புதம் செய்கிறார், அதிசயம் செய்கிறார், அங்கே மரித்தவனை உயிரோடு எழுப்பியிருக்கிறார், இங்கு முடவனை நடக்க வைத்திருக்கிறார், செவிடனை கேட்க வைத்திருக்கிறார், குஷ்டரோகியை சுத்தமாக்கி இருக்கிறார், அந்த இயேசு நம்ம ஊருக்கு வந்திருக்கிறார்னு அவ கேள்விப்படுறான். இது அவளுடைய அறிவில் உள்ள நம்பிக்கை. கொஞ்சம் நல்லா கவனிக்கணும். இயேசு என்கிறவர் அற்புதம் செய்கிறார், இயேசு என்கிறவர் அதிசயம் செய்கிறார், கேள்விப்பட்டிருக்கான். இப்போ இந்த தியரியை அந்த அம்மா பிராக்டிக்கலுக்குள்ள கொண்டு வராங்க. அது என்ன அப்படின்னா, அதை அறிந்து நான் அவருடைய வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டால் என்னாவேன்? சொஸ்தமாவேன். அறிவில் இருக்குது. எத்தனையோ பேருக்கு அற்புதம் செஞ்சிருக்கிறார், எனக்கும் அவர் என்ன செய்வார்?
செய்வார் என்று சொல்லி அங்கே நிக்கல, அதை பிராக்டிகலுக்கு கொண்டு வரா. சொல்லி 28 ஜனக்கூட்டத்துக்குள் அவருக்கு பின்னாக என்ன செய்து, இதை அனுபவத்துக்குள்ள வராங்க. அந்த அம்மா 12 வருஷம் இரத்தப்போக்கு. அந்த அம்மாவுடைய உடம்பு எப்படி இருக்கும்? துர்நாற்றம் வீசி இருக்கலாம், நடக்கக்கூட பலன் இல்லாமல் இருந்திருக்கலாம், ஒடுங்கி போய் இருந்திருக்கலாம், சுருங்கி போன சரமாக கூட அது இருந்திருக்கலாம். ஆனால் விசுவாசித்து கொண்டே அவள் இல்லாமல் அதை அனுபவத்துக்குள் கொண்டு வராங்க. பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை என்ன செய்தால்? தொட்டால். பைபிள் சொல்லுது, உடனே அவளுடைய உதரத்தின் ஊரல் நின்று போயிற்று, அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள். கைதட்டி ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. தன் அறிவில் உள்ள நம்பிக்கையை அவள் அனுபவத்தில் கொண்டு வந்த பொழுது அந்த விசுவாசம் அவளுக்கு சுகத்தை கொண்டு வந்தது. ஆமென்னு சொல்லுங்க. அதனால தான் 34 வசனத்தில் இயேசு சொல்லுகிறார், அவர் அவளை பார்த்து, மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நான் உன்னை ரட்சித்தன்னு இயேசு சொல்லல, நீ விசுவாசித்த அந்த விசுவாசம், அறிவில் உள்ள அந்த விசுவாசத்தை அனுபவத்தில் கொண்டு நீ அதற்காக முயற்சி எடுத்து வந்தாயே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, உன் விசுவாசம் உனக்கு சுகத்தை கொடுத்தது என்று சொல்லி நீ சமாதானத்தோடு போய் உன் வேதனை நீங்க எப்படி இரு? சுகமாயிரு. நிறைய பேருடைய வாழ்க்கையில் ஏன் அற்புதம் நடக்கலைன்னா அவங்களுடைய விசுவாசம் எல்லாம் அறிவில் மட்டுமே இருக்குது, எதுவுமே அனுபவத்தில் வரல, எதுவும் பிராக்டிக்கலில் வரல. கேட்கறதோட சரி, கேட்டு ஆமேன்னு சொல்றதோட சரி, கேட்டு அதில் கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுவதோடு சரி, அந்த ஆண்டவர் எனக்கு செய்வார். இந்த அம்மா என்ன கேள்விப்பட்டது? யார் யாருக்கோ அற்புதம் செய்ததை கேள்விப்பட்டுச்சு. ஆனால் அந்த அம்மா சொல்லுது, அவர் எனக்கும் செய்வார். அல்லேலூயா. இன்னொன்று, யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரத்தை பாருங்க. யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரத்தை நீங்கள் பாருங்கள். அதில் 47வது வசனத்தை பாருங்க. யோவான் 4:47. இயேசு யூதேயாவில் இருந்து கலிலேயாவுக்கு வந்தார் என்று அந்த மனுஷன் கேள்விப்பட்டான். இவன் யார் என்றால், ராஜாவின் மனுஷரில் மனுஷனாயிருந்தவன். அவருடைய குமாரன் வியாதியாயிருந்தான். முந்தின வசனத்தை வாட்சி பார்த்தீங்கன்னா தெரியும். ஆகவே அந்த மனிதன் இயேசு வந்திருக்கிறார் என்று அவன் என்ன செய்தான்? கேள்விப்பட்டான். அது எந்த ஊரு? தண்ணீரை திராட்சரசமாக்கின கானா ஊருக்கு அவர் வந்தார் என்று அவன் கேள்விப்பட்டான். இப்போ இந்த மனுஷன் என்ன கேள்விப்பட்டிருக்கிறான்? இந்த இயேசு போகிற இடமெல்லாம் என்ன நடக்குது? அற்புதம் நடக்குது, அதிசயம் நடக்குது. என்கிட்ட கூட எத்தனையோ பேர் கூட சொன்னாங்க, இன்றைக்கி நான் பார்க்குறேன்னா இயேசு தான் எனக்கு அந்த பார்வையை தந்தார், இயேசு தான் நடக்க வச்சார் அப்படின்லாம் இயேசுநாதரை குறித்து அவன் கேள்விப்பட்டிருக்கிறான். இவன் அறிவிலே அந்த நம்பிக்கையை அவன் கொண்டிருக்கிறான். இயேசு கிறிஸ்து இப்படியெல்லாம் செய்கிறார் என்று அவன் நம்பினான். கேள்விப்பட்டது மட்டுமல்ல, இங்கே தாங்க அனுபவத்துக்குள்ள அவர் வரா இருப்பார். கேள்விப்பட்டு அவரிடத்திற்கு போய், என்னங்க, அவரிடத்திற்கு போய் தன் மகன் மரண அவஸ்தையாக இருக்கிறபடியால் அவனை குணமாக்கும்படி வர வேண்டும் என்று அவர் என்ன செய்தான்? வேண்டிக் கொண்டான். கேள்விப்பட்டதோடு நிற்கவில்லை, மெனக்கெட்டவன் ஆண்டவரை தேடி போகிறான், அவரிடத்தில் விண்ணப்பம் வைக்கிறான். நீ வரணும் அப்படின்னு அவன் சொல்றான். ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. 49. அதற்கு ராஜாவின் மனுஷன், ஆண்டவரே என் பிள்ளை சாகிறதுக்கு முன்னமேன்னு என்ன செய்யணும்? வரணும் ஆண்டவரே, நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு அற்புதம் நடக்கும்னு நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். என் பிள்ளை மரண அவஸ்தைப்படுறான், செத்துக்கிட்டு இருக்கான், ஆனால் நீங்கள் வந்துட்டீங்கன்னா அவன் பிழைச்சிக்குவான்னு அவன் சொல்கிறான். இப்போ இயேசு என்ன சொல்கிறார்? இயேசு அவனை நோக்கி 50ஆம் வசனத்தில், நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று சொல்லுகிறார்.
நீங்கள் வாங்க, நீங்கள் வந்து ஜெபிச்சா என் பிள்ளை பிழைப்பான்னு சொல்லுகிற ஒரு மனுஷனை பார்த்து நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று சொல்லுகிறான். இதுவரைக்கும் அறிவில் உள்ள அந்த நம்பிக்கையை இப்ப அனுபவத்தில் எப்படி கொண்டு வருகிறான் என்றால், அந்த மனிதன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போகிறான். அல்லேலூயா. அவன் கண்ணில் சுகமானது அவன் பார்க்கல. உன் குமாரன் பிழைச்சிட்டான் நீ போடு சொன்ன உடனே ஃபோன் பண்ணி கேட்குற காலம் அது அல்ல. என்னங்க என் பிள்ளை சுகமாயிட்டானான்னு சோத்திரிக்கிறோம், உறுதிப்படுத்தி கொள்வதற்கு வசதி இல்லை. ஆனால் சின்ன பிள்ளைய போல நம்பி என் பிள்ளை சுகமாயிருக்கிறான்னு சொல்லி அந்த நம்பிக்கையோட வீட்டுக்கு போகிறான். ஆமென்னு சொல்லுங்க. கலிலேயாவுக்கு வந்திருக்கிறாருன்னு கப்பர்நகூம் விழுந்து இந்த இயேசுவை பார்க்க வந்தாங்க. அவன் இயேசு இருக்கிறது கலிலேயா, கானாவூர் மன்னிக்கவும் கானாவூரில் இருக்கிறாரு. ஆனால் அதை கேள்விப்பட்டு எங்கிருந்து இவன் வந்திருக்கிறான்? கப்பர்நகூமில் இருந்து ஒரு நாள் பிரயாணமாய் வந்திருக்கிறான். வந்து இயேசுவை கூட கூட்டிட்டு போயிருந்தா கூட பரவாயில்ல, அவன் அவ்வளோ தூரம் பிரயாசப்பட்டு வந்தான். இயேசு சொல்லுகிறார், நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான்னு சொன்ன உடனே ஒரு நம்பிக்கை அவன் கண்ணில் தெரியல. அந்த ஆண்டவர் சொன்னார், அவர் தம்மில் அன்பு கூறுவர்களுக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறவர்களை கண் காணவில்லை, காது கேட்கவில்லை, இருதயத்தில் தோன்றவில்லை, ஆகிலும் கர்த்தர் அவைகளுக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். பைபிள் சொல்லுகிறது, அவன் வீட்டுக்கு போகும் முன்னமே, அந்த வீட்டுக்கு அந்த ஊருக்குள் போகும் முன்னமே அவனுடைய உறவுக்காரன் சொல்லுகிறார்கள், உன் குமாரன் பிழைத்து கொண்டான். எப்பொழுது பிழைத்தான்? நேற்று 7ஆம் மணியிலே பிழைத்தான். போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று அவர் சொன்ன மணி நேரமும் அதுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியானால் அறிவில் உள்ள நம்பிக்கை அனுபவத்தில் கொண்டு வருவதுதான் விசுவாசம். ஆமென்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. மார்க் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். மார்க் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம். இங்கே பர்த்திமேயு குருடனை குறித்து பார்க்கிறோம். மார்க் 10:47 பாருங்கள். அவன் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, அப்போ இவனும் நான் சொல்கிற வசனத்தில் எல்லாம் கேள்விப்பட்டவர்கள் அதை எப்படி ஆக்டிவேட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு வர உங்களுக்கு. இவனும் கேள்விப்படுகிறான். கண் தெரியவில்லை, பிறந்ததிலிருந்தே கண் பார்வையற்றவன். ஆனால் செவி வழியாய் கேட்டிருக்கிறான். இயேசு போகும் இடமெல்லாம் என்ன செய்கிறார்? அற்புதம் செய்கிறார், அதிசயம் செய்கிறார். அவரை நம்புகிற, அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு நன்மை செய்கிறார் என்று அவன் கேள்விப்பட்டான். அந்த இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்ட உடனே அவன் அதை அனுபவத்தில் கொண்டு வருகிறான். கூச்சப்படாமல், வெட்கப்படாமல் தெருவிலே நின்று அவனால் எவ்வளவு சத்தம் போட முடியுமோ, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று அவன் சத்தமிடுகிறான். ஹல்லேலூயா. அறிவில் உள்ள ஒன்றை அனுபவத்தில் கொண்டு வருகிறான். அநேகர் வந்தவன் பேசாதிருக்கும்படி அவனை அதட்டுகிறார்கள். அவன் ஒருவேளை அடங்கி போயிருந்திருப்பானால் அவன் வாழ்க்கையில் அந்த விசுவாசம் என்ன பண்ணியிருக்காதுங்க, ஒரு சுகத்தை கொண்டு வர. சில நேரங்களில் உங்களை அடக்குவாங்க. என்ன நீ கொஞ்சம் கூட ஒரு மேனஸே இல்லையா, அறிவே இல்லையா உனக்கு? இப்படி தான் கத்தணுமா, இப்படித்தான் சத்தமிடுறதா, மற்றவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு உங்களை சோத்திருக்கிறோம் குறைக்க பார்ப்பாங்க. ஆனால் அவன் தான் விசுவாசிக்கிற கர்த்தரை விட்டுவிட அவன் விரும்பவில்லை. நான் எப்படியாகினும் அவரை எனக்கு நேராக நான் நிறுத்திக் கொள்வேன் என்று சொல்லி மிகுந்த விசுவாசத்தோடு முன்னிலும் அதிகமாய், அருமையான தேவனுடைய 48வது வசனத்திலே, அவனோ தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று முன்னிலும் அதிகமாக என்ன செய்தான்? அவன் கூப்பிட்டான். எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம், சத்தம் அதிகரித்த உடனே, அதுக்கு முன்னாடி சத்தமிட்டான், இப்போ சத்தம் என்ன செய்தது? அதிகரித்தது. 49வது வசனம் சொல்லுது, இயேசு நின்று
அவனை அழைத்து வர சொன்னார். கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. இயேசு உங்க வாழ்க்கையில் நிற்கணும்னா நீங்க உங்க சத்தத்தை இன்னும் உயர்த்தணும். அதனால தான் தாவீது கூட சொன்னார், என் சத்தத்தை தேவனிடத்தில் உயர்த்தினேன். அல்லேலூயா. அந்த வசனம் எங்க வருது பாருங்க. நான் நினைக்கிறேன் ஸ்தோத்திரம் 77வது சங்கீதம் அதனுடைய 1ஆம் வசனத்தை பாருங்க. நான் தேவனை நோக்கி என் சத்தத்தை என்ன செய்தேன்? உயர்த்தி கெஞ்சினேன். லிஃப்ட் அப் யுவர் வாய்ஸ். உங்க சத்தத்தை உயர்த்தணும் ஆண்டவர்ட்ட. அப்புறம் சொல்றாரு, என் சத்தத்தை தேவனிடத்தில் உயர்த்தினேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். அப்போ சத்தத்தை என்ன செய்யணுங்க? உயர்த்தணும். அவர் காதில் ஏறும் வரை, அவர் உங்கள் வாழ்க்கையில் நிற்கும் வரை, அவர் உங்கள் வாழ்க்கையில் வரும் வரை உங்கள் சத்தத்தை தேவனிடத்தில் உயர்த்த வேண்டும். இப்போ ஒரு வார்த்தை வருது, அந்த மனிதனை என்னிடத்தில் என்ன செய்யுங்கள்? அழைத்து வாருங்கள். ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று அவன் கூப்பிடுகிறான். இயேசு அவனை கடந்து கொஞ்சம் தூரம் போய்விட்டார். இவன் மட்டும் சத்தத்தை உயர்த்தாமல் இருந்தார்னா இயேசு நின்றுக்க மாட்டார், அப்படியே போயிருப்பான். அவன் சாகிற வரைக்கும் கண்ணற்ற கபோதியாகவே இருந்திருப்பான். சத்தத்தை உயர்த்தினா பாருங்க, இயேசு நின்றுட்டார். அவனை வர சொல்லுங்கன்னு சொல்கிறார். எவன் பேசாத, டீசன்ட் இல்லையா அப்படின்னு எவன் அதட்டனானோ அவனே வந்து போதகர் உன்னை அழைக்கிறாருன்னு கூட்டிகிட்டு போகிறான். அல்லேலூயா. உன் ஜபம் அவ்வளோ வல்லமையானது, உன் விசுவாசம் அவ்வளோ வல்லமையானது. உடனே இங்கே தான் அனுபவத்துக்குள்ளே வரான். இயேசு கூப்பிட்றாருன்னு சொன்ன உடனே திடன்கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார்கள். 50ஆம் வசனம், உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எரிந்து விட்டு, பிச்சைக்கார ட்ரெஸ்ஸு அந்த காலத்தில் அந்த ட்ரெஸ்ஸு போட்டால் சோதரிக்கிறோம், அவனுக்கு பிச்சை போடுவாங்க. அப்படி ஒரு வஸ்திரம், பிச்சைக்கார வஸ்திரம், பழுப்பு வஸ்திரம், அழுக்கு வஸ்திரம், அப்படி ஒரு வஸ்திரம் போட்டுட்டு இருந்தான். அந்த பிச்சைக்கார வஸ்திரத்தெல்லாம் தூக்கி போட்டு, பிச்சை தட்டெல்லாம் தூக்கி கடாசிட்டு, கைத்தடியெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டான். ஏன் தூக்கி எறிகிறானா? இனி நான் குருடனாக இருக்க போகிறது இல்லை. என் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்க போகுது, ஒரு அதிசயம் நடக்க போகுது. கர்த்தர் என் வாழ்க்கையில் கிரியை செய்ய போறாருன்னு அற்புதம் நடக்கிறதுக்கு முன்பாகவே அற்புதம் நடந்ததாக எண்ணினான். அல்லேலூயா. எரிந்து விட்டு எழுந்து இயேசுவிடத்தில் வந்தான். நான் சொல்கிறேன், நீங்கள் இயேசுகிட்ட வரணும்னா நீங்கள் எரிந்து தூக்கி போட வேண்டியதெல்லாம் தூக்கி போடணும். எல்லாத்தையும் வச்சுக்கிட்டே இயேசுநாட்ட வரக்கூடாது. அழுக்க வச்சுக்கிட்டு, பாவத்தை வச்சுக்கிட்டு, கரையை வச்சுக்கிட்டு, திரையை வச்சுக்கிட்டே இயேசுநாட்ட வர முடியாது. சினிமா பார்த்துக்கிட்டே இயேசுநாட்ட வந்துட முடியாது. நாடகத்தை பார்த்துக்கிட்டே இயேசுநாட்ட வந்துட முடியாது. உலகத்தின் சகல சமாச்சாரத்தை உள்ளே வச்சுக்கிட்டே இயேசுநாட்ட வர முடியாது. சல்லி பைசா வாங்க முடியாது. இயேசுநாட்ட வர வேண்டுமானால் எல்லாவற்றையும் தூக்கி எறிந்து விட்டு, உன்னை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தை தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவக்குகிறவரும் அதை முடிக்கிறவரும் ஆகிய இயேசுவை நோக்கி உனக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் ஓடுங்கள். நிறைய பேர் இயேசுகிட்ட வராங்க. எப்படி வராங்க தெரியுமா? பாவத்தோடே வராங்க, அழுக்கோடே வராங்க. விட வேண்டியதை விடலை, தள்ள வேண்டியதை தள்ளலை, வெறுக்க வேண்டியதை வெறுக்கலை. அதனால் ஆண்டவர் சொன்னார், தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் தேவனால் இரக்கம் பெறுவான். பிரதர், சிஸ்டர், ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்யணும், அதிசயம் செய்யணும்னா உங்கள்கிட்ட என்ன அழுக்கு இருக்குன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். உடனே எனக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுங்கன்ட்டு தலையை நீ கொடுத்து ஒன்றும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவன் லட்சணம் அவனுக்கும் தெரியும். தோத்திரம். அவங்க கதை அவங்களுக்கும் தெரியும். உனக்கு தெரிஞ்ச பாவங்கள் எல்லாம் நீ அறிக்கையிடு. உனக்கு தெரியாத கர்த்தரே தள்ளுவார். கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாவற்றையும் எறிந்து விட்டு எழுந்து
இயேசுவிடத்தில் வந்தான். 51 இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய்? இதெல்லாம் கேள்வியாது. அவன் வாயில் வரணும்னு அவர் எதிர்பார்க்குறார். சில நேரம் ஆண்டவர் அப்படி நடப்பார். என் நிலைமை தெரியும் ஆண்டவருக்கு, ஆனால் நான் என்ன சொல்கிறேன்றதை அவர் பார்ப்பார். சோத்திரம். அல்லேலூயா. ஆண்டவரே, கொஞ்சம் என் குடும்பம் கஷ்டமாக இருக்குது, பிச்சை எடுத்து ரொம்ப நான் கஷ்டப்படுறேன், கொஞ்சம் ஏதாவது எனக்கு வாழ்வாதாரத்துக்கு பண்ணிங்கன்னா நான் ஏதாவது என் குடும்பத்தை ஒப்பேத்திக்குவேன்னு சொல்லுவானோ, வேறு என்ன சொல்லுவானோ அவருக்கு தெரில. அவர் கேட்குறாரு, என்னப்பா நான் உனக்கு செய்யணும்? நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறாய்? நான் சொல்கிறேங்க, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறாய்னு ஒரு வார்த்தை சொல்கிறாரு. இது இயேசுநாதரை தவிர வேற எவனாலையுமே சொல்ல முடியாதுங்க. அதை சொல்வதற்கு இயேசுவுக்கு மட்டுமே உரிமை இருக்குது. உதாரணமாக நான் போய் உங்கள்கிட்ட, சகோதரியே, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறாய்? எனக்கு 1 கோடி ரூபாய் தர வேண்டும் என்றிருக்கிறேனே, நான் தர முடியுமா? சொல்லுங்க. சில நேரங்களில் நான் ஒன்று கேட்பேன், நீ தரணும் அப்படின்னா நம்ம சொல்லுவோம், நீ கேளு, தர முடிஞ்சால் தருவேன், முடியலைன்னா முடியாது. அப்போ நம்மளால் என்ன கொடுக்க முடியாது? அஷூரன்ஸ் கொடுக்க முடியாது. ஆனால் அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர். நீ எதை கேட்டாலும் செய்வதற்கு, ஹல்லேலூயா, அவர் வல்லவராக இருக்கிறார். அதனால் அவர் கேட்டார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறாய் என்றார். உடனே சொல்லுகிறார், ஆண்டவரே, நான் பார்வை அடைய வேண்டும். அவ்வளோதான் அவன் இஷ்டம். உடனே ஆண்டவர் சொன்னார், இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம். இங்கேயும் அதான் சொல்கிறார். கையை வைக்கலை, ஜெபம் பண்ணலை, ஒன்றும் சொல்லலை. நீ போகலாம். இப்போ தான் வாங்கலான்னாரு, இப்போ போங்களான்ற. இயேசு உன்னை அழைக்கிறார்னு சொன்னதுனால தான் இவன் வந்தான். சில நேரம் வான்னுவார், வந்துடணும். சில நேரம் போன்னுவார், போயிடணும். ஏன் வர சொன்னார், ஏன் போக சொன்னார்லாம் கேள்வி கேட்கக்கூடாது. அந்த கீழ்ப்படிதலில் தான் உங்கள் விசுவாச கிரியை செய்யும். கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சத்தமாக சொல்லுங்க, இயேசு வான்னா வரணும், இயேசு போனா போகணும். அப்போ தான் என்ன நடக்கும்? அற்புதம் நடக்கும். இப்போ சொல்கிறாரு, நீ போகலாம்ன்ற. அல்லேலூயா. சொல்லிட்டு சொல்கிறாரு, என் விசுவாசம் இல்லைப்பா, உன் விசுவாசம் உன்னை ரட்சிக்கும்னு சொல்கிறார். கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அப்போ நான் இதில் என்ன நினைக்கிறேன்னா, நீ போகலாம்னு உடனே அடுத்த கேள்வி அவன் ஒன்றுமே சொல்ல. சரி ஆண்டவரே, அப்படி திரும்பி இருப்பான்னு நினைக்கிறேன், போகிறதுக்காக திரும்பி இருப்பான்னு நினைக்கிறேன். உடனே கர்த்தருடைய வார்த்தை பின்னாடி வருது, உன் விசுவாசம் உன்னை என்ன செய்தது? ரட்சித்தது என்றார். பைபிள் சொல்ற, உடனே அவன் பார்வை அடைந்தான். கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. அப்போ விசுவாசம் எங்கே ஆக்டிவேட் ஆகுது? எது பசும்பொன்னுக்கு ஒப்பான விசுவாசம்? எந்த விசுவாசத்தை உடைய குத்து விளக்காக இருந்தால் நான் எரிந்து பிரகாசிக்க முடியும் அப்படின்னு சொன்னால், அறிவில் உள்ள நம்பிக்கையை எதில் கொண்டு வரணும்? அனுபவத்தில் கொண்டு வருவது விசுவாசம். அல்லேலூயா. நம்ம கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறது மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள், கஷ்டங்கள், வேதனைகள் வரும் பொழுது கேட்ட வார்த்தைகளை நம்பணும். அந்த இடத்துல ஆபத்து நேரங்கள் வரும்பொழுது, பயப்படும்படியான சூழ்நிலைகள் வரும்பொழுது, திகிலான நேரங்கள் வரும்போது, தீங்கான நேரங்கள் வரும்பொழுது, சவாலான நேரங்கள் வரும்பொழுது, நான் ஆராதிக்கிற கர்த்தர் என்னை தப்புவிப்பார், எனக்கு அவர் போதுமானவர், எனக்காக கர்த்தர் யாவையும் செய்வார் என்று நீங்கள் விசுவாசிப்பீர்களே ஆனால் அவர் உங்களுக்கு ஆசீர்வாதங்களை கொண்டு வருவார். அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்கள், விசுவாசம் என்பது அறிவில் இருக்கின்ற ஒன்றை அனுபவத்தில் கொண்டு வருவதே விசுவாசம். சொல்லுங்க, அதுவே பசும்பொன்னுக்கு ஒப்பான விசுவாசம். அப்படிப்பட்ட குத்து விளக்காய் நான் இருப்பேன், ஆனால் நான் அநேகருக்கு பிரகாசம் கொடுக்கிறவனாக நான் இருப்பேன். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் முழங்கால் படிடும், ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். ஹல்லேலூயா. நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. விசுவாசம், விசுவாசம் ஆண்டவரே, ஸ்தோத்திர. விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான்னு சொல்லி
நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம். இன்றைக்கு எங்களோடு பேச நல்ல வார்த்தைக்காக நன்றி. நாங்கள் ஆண்டவரே அறிவில் இருக்கிற ஒன்றை ஆண்டவரே அது மூளை அறிவோடு வைத்து கொள்ளாமல் அதை அனுபவத்திலே கொண்டு வரும் பொழுது விசுவாசம் எங்களுக்குள் கிரியை செய்கிறது என்று எங்களோடு திட்டமாய் போதித்தீரே, அதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கர்த்தரை குறித்து கேள்விப்பட்டவர்கள் ஆண்டவரே அதை தங்கள் அனுபவத்திலே கொண்டு வந்த பொழுது பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு அற்புதம் செய்தீரே, அந்த ராஜாவின் மனுஷருடைய மகனுக்கு அற்புதம் செய்தீரே, அந்த பர்த்திமேயு குருடனுக்கு அற்புதம் செய்தீரே. அதே ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே அனுபவத்திலே கொண்டு வந்து அந்த அற்புதத்தை நாங்களும் பெற்றுக்கொள்ள, நாங்களும் ருசிக்க, அனுபவிக்க கர்த்தர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திர, வார்த்தையை கேட்டபடி பிள்ளைகளை ஆசீர்வதியும். ஆண்டவரே, இந்த வார்த்தையை எங்கும் இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற, ஆன்லைன் வழியாய் கேட்டுக்கொண்டிருக்கிற ஆண்டவரே பிள்ளைகளோடு இந்த வார்த்தை கிரியை செய்யட்டும். இந்த வசனத்தை எந்த நாட்களில் கேட்டாலும், எந்த காலகட்டங்களில் கேட்டாலும் தேவன் ஒரு அற்புதத்தை அவர்களுக்கு செய்வீராக. அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை அவர்களுக்குள்ளே அனுப்புவீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஆண்டவர் அப்படி செய்கிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம், சிநேகம், வழிநடத்துதல், பாதுகாப்பு, பராமரிப்பு இன்றும் என்றும் சதா நாட்களும் கிறிஸ்துவின் வருகை பரியந்தமும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். எல்லாரும் நம்ம சேர்ந்து சத்தமாக சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவரின் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து, என் நோய்களை எல்லாம் குணமாக்கி, என் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, கிருபையினால் இரக்கங்களினால் முடிசூட்டி, நன்மையினால் என் வாயை திருப்தியாக்கி, கழுகுக்கு சமானமாய் திரும்ப என் வயதை வாழ வயது போல் ஆக்குகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படிப்பட்ட விசுவாசத்தினால் கர்த்தர் நம்மை நிரப்பி நடத்துவாராக. ஆமென், ஆமென்.